வணக்கம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் பிறந்துட்டது. 11ஆம் மாதம் இன்றைக்கு 1ஆம் தேதி. இன்று 1ஆம் தேதி எங்களுடைய செயல்கள், எங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் நன்மையாக நடக்க வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய விடயத்துக்கு வருவோம். இன்று ஒரு குறள். இன்று மக்கள் பகுதிக்குள்ளே நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால், குழல் இனிது யாழ் இனிது தென் மக்கள் மலரை சொல் கீழாதவர். அதாவது குழல் இனிது யாழ் இனிது என்பதாம் மதம் மக்கள் மழலை சொல் கீழாதவர்கள். அப்போ வள்ளுவ பெருமான் பாருங்க குழந்தையை பற்றி சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், இந்த தங்களோட குழந்தைகள், அந்த குழந்தைகளினுடைய மழலை மொழிகளை, அந்த மழலை மொழிகளை கேட்காதவர்கள், அந்த மழலை சொற்களை கேட்காதவர்கள் தான் குழலோசை இனிது யாழோசை இனிது என்று இசைகளை இனிமை என்று சொல்வார்களாம். அந்த ஆகிய இரண்டும் இனிமையானவை என்று கூறுவார்களாம். யார் கூறுவார்கள் என்று சொன்னால், குழல் இனிது யாழினிது தென்பதம் மக்கள் மழலை சொல் கீழாதவர். அப்போ குழந்தையினுடைய மழலை சொல் கீழாதவர்களால் யாழினை செய்தான் நல்ல, குழலோ செய்தான் நன்று என்று சொல்வார்கள் என்று வள்ளுவ பெருமான் அழகாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் செய்திகளுக்கு வருவோம்னு சொன்னால், இப்போ செவ்வந்தி ஹீரோயினாக இருந்த காலம் முடிவடைந்தது. இப்போ செவ்வந்தியை விட மேலான நாட்கள் எல்லாம் பெருனோம். அப்போ செவ்வந்தி இப்போ முந்தி செவ்வந்தி என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ செவ்வந்தியை விட்டுட்டு இப்போ அடிக்கொண்டு வரா மேலேன்னு சொன்னால், இந்த தாமரை என்று சொல்லப்படுகிற சட்டத்தரணி தான் இருக்கிறாதானே எங்களுக்கு அந்த சட்ட புத்தகத்தை கொடுத்தவர். அப்போ அவள் தான் இப்போ முக்கியமாக இருக்கிறான்னு சொல்லிப்படுகிறது. இப்போ விசாரணையிலெல்லாம் பல இடிகள் எல்லாம் பார போல இருக்குது. இப்போ இவக்கு கெகல் பத்மையிடம் பல லட்சம் பணம் பரிமாறப்பட்டிருக்கு இவோ ஆறு என்றெல்லாம் சொல்லி. இப்போ இந்த கெகல் பத்மைன்றவர் தான் இப்போ அவர்கிட்ட தான் இல்லை, அவர் தான் இப்போ லீடர்களோட. இப்போ அவர்கிட்ட பின்தொடர்ந்து தான் எல்லாம் போயிருக்கிறேன், காசு வாங்கியிருக்கிறோம். இப்போ சிவந்தின்ற காற்று குறைஞ்சி போச்சு. நாங்கள் சொல்லுவோம் காற்று குறைஞ்சி போச்சு, காற்று போட்டுதான் அவங்க. அப்போ சிவந்தியில காற்று குறைஞ்சி இப்போ சட்டத்தரணி தாமரை அவைய செய்கிறன்ற அவட்ட இப்போ கூடிட்டு காற்று கூடிட்டு அவள் இலங்கையில் அவள் 1-2 வீடு வச்சிருக்கேன். இல்லை, நாங்கள் வாடகைக்கு இருக்க வீட்டுக்காரரை ஒழுப்பி விட்டு நாங்கள் அடிக்கடி வீடு மாறுற மாதிரி அவவும் வீடுகளை மாறிக்கொண்டே இருந்திருக்கிறா. அடிக்கடி வீடுகளை மாறிக்கொண்டே இருந்திருக்கிறா. பார்ப்போம், விசாரணைகள் நடக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இப்போ அடுத்தது இப்போ நேற்று என்னென்னு சொன்னால், ஒரு விஷயம் இன்னொருத்தர் சேர்ந்துருக்கிறார். இப்போ அவோட ஆளுன்னு சொன்னால், அந்த உங்களுக்கு தெரியும், ஞாபகம்னா தெரியும் என்னன்னு சொன்னால், எங்கள்கிட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார் தானே. இப்போ அவர் ஒருக்கா நீதிமன்றத்துக்கு அழைச்சி தானே. அப்போ அழைக்க அவர் போக வேண்டியிருந்ததானே. அப்போ அவர் ஒரு யூடியூபர், ஒரு பிரபல்யமான யூடியூபர், இலங்கையின் பிரபல்யமான யூடியூபர் என்று ஒருவர் இருந்தவர். அவர் சொன்னவர், பாருங்கோ நாளைக்கு இவர் போகிக்க ரணில் விக்ரமசிங்கே போகிறேன், வழக்குக்கு போகிறார் நீதிமன்றத்துக்கு. இவரை கைது செய்யப்பட போகிறார். இவர் கைது செய்யப்படலைன்னா நான் இந்த யூடியூப் தொழிலை விட்டுட்டு நான் போகிறேன் என்று தேவையில்லாமல் கதைக்க அடுத்த நாள் போக அவர் கைதும் செய்யப்பட்டுட்டார். வேறு என்ன நடக்கும்? இப்போ அவரையும் கூப்பிடுறாங்க பாங்கூருக்காண்டு. அவரும் போட்டார். இப்போ எல்லாரும் பிரச்சனையாக போய் கொண்டிருக்குது. என்ன நடக்குதுன்றே தெரியல. இவர் தான் அந்த யூடியூபர் தான் அந்த சுதா திலகசிரியன்னு சொல்கிறது. அவரும் போகிறார் பொருளுக்கு. அப்போ இப்போ இப்படி எல்லாம் எல்லாரும் செய்தால் எல்லாரும் சட்டியாக கைதுகள் செய்து கொண்டு தான் வருகின்றன, செய்யப்படுகின்றன. அப்போ இவற்றை கைதும் இந்த கெகல் பத்மையுடன் பாட்டிக்கு போயிருக்கிறார். இவரும் ஏன்டா அங்கே பாட்டிக்கெல்லாம் போகிறீர்கள்? வெளியில் இங்கேருந்து வாஸ் கொண்டு முடிச்சு பாட்டிக்கு போகிறது. நடிகைகள் போனவே கொஞ்ச நாள் நடிகை போய் அவையும் விசாரணைக்கு கொடுக்கப்பட்ட. இப்போ 2 பேர்கிட்ட பேர் வெளிவந்திருக்க வேணும், மற்ற பேரோடு வெளிவரையிலே அவை கொஞ்சம் பிரபலியமான ஆட்கள் தானே நடிக்கிறவே. இனி அவைன்ற அந்த ஃபேமஸ் எல்லாம் குறைஞ்சி போடும் தானே. காற்று போடுங்கண்டாக்கா கொஞ்சம் பேர்களையும் சொல்லி இல்லை போடுறது சொல்லாமல் இருக்கணுமோ அது தெரியல. இப்போ அதில் 5 நடிகை மாட்டினவே. இப்போ 5 நடிகையோடு எங்கள்கிட்ட யூடியூபரும் மாட்டிட்டார், எங்கள்கிட்ட அம்மா சட்டத்தண்ணி அம்மா மாட்டிக்கிறார். இப்போ எல்லாரும் இப்போ கெகல் பத்மை என்ற இணை பிரியாதவர்களாக
கூட்டு சேர்ந்ததாக இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாப்பம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்படியே சங்கிலி கோர்வையாக இது போய் கொண்டிருக்க போது என்ன நடக்க போகுதுன்றே தெரியல. பார்ப்போம். அடுத்தது எங்கண்ட ஜனாதிபதி அவர்கள் முந்தநாத்து போட்டிருந்தார் ஒரு போடு, எல்லாருக்கும் போலீஸாருக்கும் போட்டிருந்தார், அரசு திணைக்களங்களில் உள்ளவர்களோட போட்டிருந்தார், கதையெல்லாம் போட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் கட்டும் தொன்னிலையும் கதைச்சிருந்தார். ஈழா கட்டத்தில் போலீஸாருக்கு சொன்னார், உங்களை விட வேறு யாரப்பா இதை செய்கிறது, தயவு செய்து இந்த கடைசி ஒன்றும் தான் செய்ய வேண்டாம், நீங்கள் அந்த போதை ஒழிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்து விடுங்கோ, கொஞ்சம் உங்களுக்கு புண்ணியமாகும் என்று சொல்லியிருந்தேன். அப்போ பொலிசுக்காரருக்கு என்ன நடந்ததுன்றே தெரியல. அவர்களுக்கு முசாரடைந்தார்களோ தெளிவாயிட்டார்களோ தெரியல. நேற்று முன்தினம் என்ன செய்திருக்கிறார்கள், அவர் முதல் நாள் கதைக்கிறார், அடுத்த நாள் என்ன செய்கிறார், படியிலண்டு போலீஸார் எல்லாம் பாரிய ஒரு கைது நடவடிக்கையில் ஒரு தேடுதல் நடவடிக்கை இறங்கி இருக்கிறார். ஒற்றைய நாளில் 971 பேர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த 971 பேரும் முழுக்க இந்த போதை பாவனை, ஐஸோ கரோயிங்கோ கஞ்சாவோ மஞ்சாவோ எல்லாம் இந்த போதை சம்மந்தப்பட்ட கைதாகத்தான் இந்த 971 கைதும் இருந்திருக்கு. சம்மந்தப்பட்ட மதுரைக்கு வந்த சோதனை தான் எப்படி கைது செய்திருக்கிறாங்க. கைது செய்து இதில் விசாரணைக்கு உடனே விசாரணைக்கு உட்படுத்தினா இவையெல்லாம் போதையோட சம்மந்தப்பட்டிருக்கணும். இதில் கட்டுமையாக 10 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பொது வசத்தாலே கட்டுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அவைய டயர்ன்னு சொல்லி உடனே எங்கே தூக்கி ஏற்றியாச்சு புனர்வாழ்வு அமைப்புக்கு அனுப்பியிருக்கிறோம். போய் புனர்வாழ்வு பெற்று நல்ல சந்தோஷமாக நல்லா திருந்தி இந்த போதை வசூலையெல்லாம் மறந்து ஒரு சமூகத்துடன் ஒன்றுணையக்கூடிய ஒரு ஆளாக பாங்கோன்னு சொல்லி அவையை உடனே அனுப்பியிருக்கிறோம். பாருங்கள், 10 பேர் உடனே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். உண்மையில போலீஸாருடைய நடவடிக்கை வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இப்படி நாடு முழுவதும், இது ஒரு இடம் 2 இடம் இல்லை, நாடு முழுவதும் பரவி போயிருக்கிறது. அந்த புற்றுநோய் மாதிரி, புற்றுநோய் எப்படி பரவுதோ அது மாதிரி பரவி போச்சு. இந்த போதை வஸ்துகள் பாவனைகள் எல்லாம் பரவி போச்சு. அங்கங்கு இளைஞர்கள், யோதிகள், ஐயோ இளம் மட்டங்கள், எங்களுடைய இளம் சமுதாயம் அழிந்து விட்டது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்களுடைய எதிர்கால சந்ததி, எதிர்கால நாடு எவ்வாறு போப்பது என்றுதான் எங்கள்கிட்ட இது இருக்கைக்கு ஏதோ கடவுளா பார்த்து ஒரு ஜனாதிபதியை அனுப்பியிருக்கிறார். எங்களுடைய கௌரவ அனுராகர்களை அனுப்பியிருக்கிறார். அவர் மூலமாகத்தான் இந்த போதை ஒழிப்பு உண்மையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் வெளிக்கிட்ட அதையும் கொஞ்சம் பேருக்கு பிடிக்கிறதில்லை. அதுவும் கொஞ்சம் பேருக்கு பிடிக்காமல் என்ன செய்யணும்னு சொன்னால், இது 2 வேடம் போடுது அரசாங்கம், இது என்னத்துக்கு இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி எங்கள்கிட்ட நாமல் அவர்கள் சொல்லியிருக்கார். அரசாங்கம் 2 வேடம் போடுது என்று சொல்லியும் போது தடுப்பு நடவடிக்கை முன்னெடுக்கும் அரசாங்கம் தமக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்களையும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. இன்னொரு முகத்தையும் அவருக்கு தன்னோட சேர்ந்தவர்களுக்கு ஒரு முகத்தையும் மற்றவர்களுக்கு இன்னொரு முகத்தையும் பார்க்குது, பாரபட்சமாக நடக்குது. இதெல்லாம் நாட்டு தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக வகுப்படுத்த அரசு இப்போ தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ள நிலைமையை மறந்துள்ளதாக எங்கள்ட நாமல் ராஜபக்ச சொல்கிறேன். அது போதைப் பொருள் இப்படி அழிக்கணும், இவை இப்படி சொல்லணும், என்னன்னு தெரியல. எல்லாரும் இந்த முன்பு இருக்கிறவர்கள் தங்களுடைய ஆட்சியில் இப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னா மறக்கணுமோ என்னன்னு தெரியல. தாங்கள் செய்ததை மறந்து இப்போ புதுசாக செய்கிறவையே விமர்சனம் செய்து கொண்டு விமர்சனம் செய்கின்ற போது நான் ஒரு வேளை விமர்சனம் செய்தால் நான் அதில் சரியாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ நாங்களும் சரியாக இருந்தால் தானே மற்றவர்கள் இருந்தால். ஆனால் இவர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை, எனக்கு அது என்னென்று சொல்லவும் தெரியவில்லை. பாப்போம் என்னென்று அவரும் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு இப்போ போய்கொண்டிருக்குங்கிற நாடு. இதில் எங்கள்கிட்ட இன்னும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்து வளாகத்துக்குள்ளே ஒரு அதிர்ச்சி நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால், அந்த நூல் நிலையம் திருத்துறக்காக கூறியெல்லாம் பிரித்து கொண்டு இருக்கிறாங்களோ, அந்த பிரிக்கைக்கு அதுக்குள்ளே அந்த T-56 ரக துப்பாக்கியினுடைய ரவைக்கூடன்னு சொல்கிறது, மேகசின்னு சொல்கிறது, அந்த மேகசின் கிடந்திருக்குது, பயர் எல்லாம் கிடந்திருக்கு. இது என்னடா இதுக்குள்ள எல்லாம் கிடக்குதுன்னு சொல்லி இவங்க பயத்தில் போலீஸுக்கு அறிவிச்சுக்கிறோம். போலீஸு அறிவிச்சோன்னு போலீஸுக்கு தெரியும் தானே. அதுவும் பல்கலைக்கழகம் குயிங்கன்னு வருவாங்க, வந்துருக்குறாங்க. பல்கலைக்கழகத்துக்குள்ள உள்ளட்டு பார்த்தால் பல்கலைக்கழக பொடிகளில் கொஞ்சம் கூட விற்பம் தானே.
அப்போ வந்து என்னடாண்டு தேடி பார்த்தா இப்போ அதுக்குள்ளே T56 துப்பாக்கி கிடந்திருக்குது. துப்பாக்கி மட்டும் இல்லை, சரம், அந்த ரத்தக்கரை படைந்த சரம் கிடந்திருக்கு. ஆனால் அது 35 ரத்தமோ 300 ரத்தமோடு சொல்லி இல்லை, ஈரமாக கிடந்ததோ அல்லது பழைய ரத்தமோ பழைய ரத்த கரை காய்ச்சதோ தெரியலை. இது சிலவேளை முற்பட்ட காலத்தில் வச்சதோ அதில் முடிச்சு வச்சோ அப்படியோ தெரியலை. இனி விசாரணைகள் மூலம் தானே தெரியும். அப்போ இங்கே கிடக்கின்றோன்னே இப்போ எல்லாரும் வந்து நிற்கினமே ஒழிய இப்போ பொலிசும் வந்து எல்லாம் எடுத்தோடு போட்டுது. இனி முதல்ல விசாரணைகள் நடக்கும். அந்த விசாரணை மூலம் தான் என்னென்னு தெரிய வரும். இனி இது பல்கலைக்கழகம் என்ற போது பல்கலைக்கழகம் போராட்டங்கள் அதுகள் செய்கிறவை என்று சொல்லி அவை எந்த அளவில் போய் நின்று எந்த அளவில் சோடிச்சு எந்த அளவில் வந்து செய்ததோ தெரியல. விசாரணைகள் சரியாக நடைபெறும் என்று சொன்னால் அப்போ போலீசார்கள் சரியாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ போலீஸு கொஞ்சம் விசாரிக்கும். இதுக்கான சரியான தீர்வு கிட்டடியில் பெறும். என்னென்று இனி எத்தனை கைதுகள் நடக்குதோ சந்தேகத்தின் பேரில் அதுவும் தெரியவில்லை. பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது உண்மையில் மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வதியை ஏற்படுத்துகிறது. யாழ் மக்கள் அதிர்ச்சியாக அதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் பல்கலைக்கழகத்தில் நடந்து விட்டது, என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை என்று பார்க்கிறார்கள். அந்த பல்கலைக்கழக மாணவர்களிடையே ஒரு அச்சநிலை இது உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. ஆகையினால் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் என்ன நடக்குது. இத்துடன் இந்த செய்தியை நிறைவு செய்தவுடன் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி.